சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல விஜயா வாண்டடா வந்து நான் தான் முதல் செங்கல் எடுத்து வைப்பேன். இந்த வீடு கட்டும் பொழுது எங்க அப்பா என்னைய தான் செங்கலையே எடுத்து வைக்க சொன்னாரு. இதையும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு வலுக்கட்டாயமா வராங்க. எல்லாம் எதுக்காக? வீடியோல வைரல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ முத்து தன்னோட அப்பாவுக்கு ஃபோன் கால் போடுறாப்புல, வீடியோ கால் போட்டு இந்த மாதிரி மேலே ரூம் கட்ட போறோம். அம்மா தான் முதல் செங்கல் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம அண்ணாமலை கிட்ட முத்து சொல்ல, இதனால என்னடா பண்ணட்டும் அப்படின்னு அவரும் வீடியோ காலில் பார்க்குறாங்க. இங்கே விஜயாவும் ஸ்ருதியை கூப்பிட்டு நீ வீடியோ எடு நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடம் ஏற்றுறதுல இருந்து முதல் செங்கலை எடுத்து வைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் முத்து மீனாவை ஆசீர்வாதம் பண்ணுறதுல இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையானவங்க மாதிரி பண்ணி முடிக்கிறாங்க. நம்ம ஸ்ருதி வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னம்மா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன, ரூமு கடகடன்னு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பக்கம் நம்ம சத்யா வந்து பார்த்தீங்கன்னா ரேகா வீட்டுக்கு வராப்புல, இப்போ எப்படி இருக்கிறாரு அங்கிள் அப்படின்னு கேட்டுட்டு, அங்கிள் இப்போ நல்லா இருக்கிறாரு, நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ரேகா சொல்ல, சரி அப்படியா, வா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்னு ரேகாவை கூப்பிடுறாப்புல நம்ம சத்யா. சரி நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு ரேகா போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாங்கிறப்ப தலைவர் ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. அப்படியே ரேகா கிளம்பலாம் அப்படின்ன உடனே இவருக்கு நெஞ்சு வலி வலிக்கிற மாதிரி அப்படியே சீனை போட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்ற, வாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாப்புல. உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நெஞ்சு வலி வந்தால் இந்த மாத்திரையை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை கொடுக்குது. அதையும் அவரை போட்டுட்டு நல்லான மாதிரி நடிக்கிறாப்புல. இப்போ ரேகா கிட்ட சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க, உங்கள் அப்பா உன் கூட இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, அதனால் நீ இங்கேயே இறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ரேகாவும் சரி அப்படின்னு சொல்லி இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சம்மதிச்சிட்றாங்க. சரி நான் வீட்டில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் 2 நாள் தங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேகாவும் சத்யாவும் நேராக அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட, சத்யாவோட அம்மா கிட்ட, ரேகா இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் 2 நாள் தங்கி இருந்துட்டு வரேன், சத்யாவும் என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த அம்மாவும் இதனால் என்ன, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப 2 பேரும் அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனாலும் நம்ம சீதாவுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை சத்யாவையும் ரேகாவையும் அங்கேயே தங்க வைக்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி இப்போவே நம்ம சீதாவுக்கு லைட்டாக டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக நம்ம சீதாவை பார்க்கறதுக்காக அருண் வராப்புல. அருண் வந்து சீதா கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறாப்புல. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.